திருச்சியில் குடும்பத்தை விட்டு பிரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் 2 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டார். மணப்பாறை அடுத்த காச்சக்காரன்பட்டியைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் பாண்டியன். மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மாயமானார். குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் பாண்டியன் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் பாண்டியன் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்தே ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வரை சென்றுள்ளார். அங்கிருந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட பாண்டியனை விசாரித்து பல தகவல் தொடர்புகளுக்கு பின் மணப்பாறையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஸ்ரீதரிடம் பேசியுள்ளனர். ஸ்ரீதர் பெருமுயற்சி எடுத்து பாண்டியனை மணப்பாறை வரை அழைத்து வர உதவியுள்ளார். தற்போது மனநலம் பாதிக்கப்பட்ட பாண்டியன் தன் குடும்பத்துடன் 2 ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்துள்ளார். மீட்பு குழு வச்சு நடந்து வந்துட்டு இருக்கேன். 25ஆம் தேதி காலையில் ஒரு 7-8 மணிக்கு எனக்கு மணப்பாறை போலீஸ் ஸ்டேஷனில் என் நண்பர் முன்னாள் ராணுவ வீரர் கார்ல் மார்க்ஸ்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இது மாதிரி ராஜஸ்தானில் இருந்து யாரோ நம்ம மணப்பாறைக்கார பையன் மணலில் பாதிக்கப்பட்ட பையனை யாரும் அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க அங்கேருந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியல, அதனால் உங்கள் நம்பர் அவருக்கு கொடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. மணலில் பாதிக்கப்பட்ட பையன் இங்கே இருக்கிறாப்புல. எங்கள் ஊருக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. எங்கள் ஊரில் வரப்போ ரொம்ப முடியெல்லாம் ஒரு 2 அடிக்கு மேலே வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மொட்டையெல்லாம் போட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து நாங்கள் ஒரு 10 நாளாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் அவன்கிட்ட பேசுகிறப்ப அந்த பையன் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மணப்பாறை பக்கத்தில் காச்சக்காரன்பட்டின்னு சொல்லி ஊரை சொல்கிறாப்புல. என்னை பார்த்துட்டு இப்போ தான் அவங்க வீட்டுக்கு அந்த பையனை கூட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. 2481 கிலோமீட்டருமே நடந்தே தான் போயிருக்கான். வேற எந்த வண்டியிலையும் போல, யாரோடையும் பேசவே இல்லை. ஆனால் எத்தனை மாநிலங்களை தாண்டி ராஜஸ்தானுக்கு போய் சேர்ந்திருக்கிறான். ஒரு 2 வருஷத்துல போய் சேர்ந்திருக்கிறான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.